என்னுடைய கோவிலிலிருந்து நான் இந்த வாக்கை உனக்கு சொல்கிறேன். எதையுமே தட்டாமல் கேள். நிச்சயமாக நான் என்ன சொல்ல வருகிறேன் என்பது உனக்கு புரியும். என் தங்கமே, நீங்கள் என்னை தரிசிக்கும் பொழுது நானும் உங்களை காண்கிறேன். உங்கள் வேண்டுதல்களை கேட்கிறேன். அனைவருக்கும் என்ன தேவையோ அதை ஒவ்வொன்றாக நிறைவேற்றியும் தருகிறேன். நான் செய்யும் ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் அனுபவபூர்வமாக உணர்ந்து எனக்கு நன்றி சொல்வீர்கள். காலம் உங்களுக்கு நான் எப்பேற்பட்டவன், என்னெல்லாம் செய்ய காத்திருக்கிறேன் என்பதை சீக்கிரமாகவே உங்களுக்கு சொல்லும். இதுவரை நான் எதுவும் செய்யவில்லை, அமைதியாக இருக்கிறேன் என்பது மட்டும்தானே உங்கள் அனைவருடைய கண்ணுக்கும் தெரிகிறது. ஆனால் நான் என்னெல்லாம் செய்தேன், உன்னை எப்படியெல்லாம் காப்பாற்றி உன்னுடைய வாழ்க்கையில் வழி நடத்துகிறேன் என்பது தெரியாது. ஏனென்றால் உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தும் உங்கள் கண்களை மறைத்து நான் எதை செய்தாலும் அதை பார்க்க முடியாமல் தடுக்கிறது. உங்கள் வாழ்வில் முன்னேற்றத்திற்காக எல்லா சூழ்நிலைகளிலும் அடுத்தடுத்து நீ எதிர்பார்த்த மன நிறைவான வாழ்க்கையும் சந்தோஷங்களும் உனக்கு நிச்சயமாகவே வந்து சேரும். இது ஏன் மனப்பூர்வமான ஆசீர்வாதம், சத்தியமும். என் குழந்தையே, உனக்கு இந்த சாய் யார் என்பதை கூடிய சீக்கிரமாகவே புரிய வைப்பேன். இன்னும் 1 மணி நேரத்தில் உன் வாழ்க்கையில் மிக மிக நெருக்கமான உறவை நீ சந்தித்து உன்னுடைய மனதில் இருக்கும் அனைத்து கஷ்டத்தையும் சொல்லி உன்னுடைய மனபாரமே குறைந்தது போல ஒரு சந்தோஷம் கிடைக்கும். தங்கமே, அப்பேற்பட்ட உறவை நீ சந்திக்க உள்ளாய். என்ன சாய் சொல்கிறார் என்று நீ நினைக்கலாம். ஆனால் நிச்சயமாக யாரிடம் உன்னுடைய மனபாரத்தை சொன்னால் அமைதியாக ஆறுதலான வார்த்தை கிடைக்குமோ அந்த உறவு உன்னை வந்து சந்திக்க போகிறது. உன்னை விட்டு போனது என்று நினைத்து கொண்டு இருந்தாய். இல்லை, உனக்காக காத்து கொண்டு இருந்தது. உன்னுடைய கஷ்டத்தை பார்த்து உணர்ந்து நீ கஷ்டப்படுகிறாய் என்று தெரிந்து இன்னும் சில மணி நேரங்களில் உன்னை தேடி உன் வீட்டிற்கே வர உள்ளது. கவலைப்படாதே. போன உறவு போனதாகவே இருக்கட்டும் என்று நினைத்தாய் சில நேரங்கள். ஆனால் சில சமயங்கள் எப்படியாவது என்னுடைய உறவு வந்துவிடும் என்று நம்பிக்கையில் இருந்தாய். அந்த உறவு நிச்சயமாக உன்னை தேடி வரும் நாள் நெருங்கிவிட்டது. இனி உன் வாழ்க்கையில் மிக பிரகாசமான எதிர்காலம் உருவாகும். வருத்தப்படாதே. தினம்தோறும் காலை மாலை விளக்கேற்றி வழிபடு. உன் வாழ்வில் நான் விளக்கேற்றாமல் இருந்து விடுவேன் என்று நினைக்காதே. நீ ஒவ்வொரு விளக்கும் ஏற்றும் பொழுதும் உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு வித்தியாசமான வெளிச்சங்களை நான் உனக்கான காமிப்பேன். எப்பொழுதும் நல்ல முறையில் இரு. நல்லது மட்டும்தான் நடக்கும். சில சமயங்கள் தெரியாமல் செய்யும் தவறுகள் கூட மிகப்பெரிய பிரச்சனையில் மாறியுள்ளது. அதனால் இனி எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதை கவனித்து செய். தெரியாமல் செய்துவிட்டேன், இதனால் எனக்கு பிரச்சனை எல்லாம் இனி சொல்லக்கூடாது. ஒவ்வொரு விஷயத்தையும் கவனித்து செயல்பட வேண்டும். இனி நீ செய்யும் ஒவ்வொரு விஷயத்திலும் உனக்கு சந்தோஷம் கிடைக்கும், தைரியம் வரும். கவலைப்படாமல் இரு. எப்பொழுதும் உன் கூடவே தான் இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.